பசிக்குது பசிக்குது ரத்த வாடை அடிக்குது. பசிக்குது பசிக்குது ரத்த வாடை அடிக்குது. ரொம்ப நாளாச்சு வெளியில் வந்து. இதுக்கப்புறம் மனுஷங்க கூட போய் பழி வாங்கணும். மனுஷன் வாசனை அடிக்குது, எனக்கு மனுஷன் வாசனை அடிக்குது. எங்கே இருக்கிறது வராங்க. இந்த மனுஷன் உடம்புல பூந்து நம்ம பேயா மாறி மனுஷனை பழி வாங்கணும். ஏய் சோனு, மீனு, உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? இந்த இடத்த பார்த்தாவே பயமாக இருக்குது. இங்கே வந்து இட்டுட்டு வந்து விட்டுருக்கீங்களே. நரேஷ், இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தியா? நம்ம வீட்டுக்கிட்ட விளையாடி ஒரே போர் அடிக்குது. அதனால தான் இந்த இடத்துக்கு இட்டுட்டு வந்தேன். நான் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாரு, சூப்பராக இருக்குல்ல? சரி சரி, பேசுனது போதும், சீக்கிரம் வாங்க விளையாடலாம். பொழுது போகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும். ஆமாம், நீ சொல்கிறதுக்கு கரெக்டு தான். இந்த இடத்த பார்த்தாவே பயமாக இருக்குது. சரி வாங்க, நம்ம சில்லி விளையாடலாம். கோடு போட்டுக்கலாம் முதல்ல. சோனு, மீனு, நான் தான் ஃபஸ்ட்டு விளையாடுவேன். இதோ கல்லை தூக்கி போட்டுட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு கட்டத்தை தாண்டிட்டேன், செகண்டு கட்டத்தையும் தாண்டிட்டேன், தேர்டு கட்டத்தையும் தாண்டிட்டேன். இப்போ போய் அந்த கல்லை எடுக்க போகிறேன். நான் தேடின மனுஷங்க வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கள் உடம்புல பூந்துட வேண்டியது தான். என்னம்மா ஒரே காத்தா அடிக்குது, ஒரே காக்காவா பறக்குது, ஒரே பயமா இருக்குது. ஏய் நரேஷ், அங்க பாரு, ஒரு ஏதோ சமாதி மாரி இருக்குது பாரு. ஆமா சோனு, நீ எதுவும் போவாத, வா நம்ம இப்போ வீட்டுக்கு போயிடலாம். இப்போ இல்லைப்பா, என்னதுன்னு நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். அப்போ தான் நம்மளுக்கு பயம் இல்லாத இருக்கும். எனக்கு இதேமாரி ஆர்வமாக எதாவது பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது. அப்படியே பார்க்குறேன். ஏ சோனு, போவாத, நான் உங்கள் அம்மாட்ட போய் சொல்லிடுவேன். நீ போய் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிக்கோ. ஆனால் இது எனக்கு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. நான் போகிறேன், நான் போய் பார்க்க போகிறேன். என்னது இந்த சம்மதி மேலே பூலாம் போட்டு வச்சுருக்காங்க. சரி, கொஞ்சம் நோண்டி தான் பார்ப்போம். ஐயோ அம்மா, பேய்! ஏய், என் பேர் அரசாயி, ஆண்டிமட அரசாயி. ஐயோ, என்னடா வெறும் காக்காவா சுத்துது நம்ம மேல? அங்க போறா சோனு, பேய் மேல ஊந்துட்டா. ஐயோ பேய், ஐயோ பேய், எல்லாம் யாரா காப்பாத்துங்க, வாங்க எங்களை காப்பாத்துங்க. பேய் மேல ஊந்துது. சோனு ஏந்திரு, பேய் மேல ஏன் தூங்குற? வீட்டுக்கு போய் தூங்கலாவா? சோனு ஏந்திரு. சோனு, குட்டி பசங்களா, நான் உங்க எல்லாரையும் சாப்பிட போறேன். வரங்க ரத்தத்தை எல்லாம் குடிக்க போறேன். நான் தான் ஆண்டிமட அரசாயி. நீ ஆண்டிமட அரசாயா இருந்தா என்ன, இல்ல மரசாயா இருந்தா எங்களுக்கு என்ன? எங்க சோனுவை விட்டுடு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். எங்களை விட்டுடு. பசங்களா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்கள் கூடவே தான் இருப்பேன். உங்கள் கூடவே இருந்து உங்களை பழி வாங்குவேன். டேய் நரேஷ், அங்கே பாருடா, சோனுவை போய் விட்டுட்டு போயிடுச்சு. நம்ம போய் சோனுவை போய் தூக்குவோம், வா. ஏய் சோனு, ஏந்திரு, சீக்கிரம் ஏந்திரு. நம்ம இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். சோனு ஏந்திரு, சீக்கிரம் ஏந்திரு. சோனு வா போலாம். அம்மா, நான் எங்க இருக்கேன்? ஐயோ அம்மா, தலைவலிக்குது. ஏ சோனு, உன் விளையாட்டு புத்தியால் அந்த பேயை வேற கிளப்பி விட்டுட்டேன். அந்த பேய் வேற சீக்கிரம் வந்துட போகுது. வா, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடலாம். உங்களை நான் எப்படி விடுவேன்? உங்களை விட மாட்டேன். நான் உங்கள் கூடே தான் வருவேன். உங்கள் கூடே வந்து உங்கள் எல்லாரையும் நான் பழி வாங்காத விட மாட்டேன். ஏய் சோனு, பேய் காணா. எல்லாரும் வாங்க, சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போய் சேருவோம். இந்த பேய்கிட்ட நம்ம மாட்டோம், மறுபடியும் நம்மளை டங்குவா கிழிச்சிரும். வாங்க போயிடலாம். இந்த ஆண்டிப்பட்டி அரசாயிக்கிட்டேருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது.
என்னையெல்லாம் எழுப்பிட்டு நீங்க எல்லாம் நிம்மதியா தூங்குறீங்களா? உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். நீங்க எப்படி தூங்கலாம்? இருங்க, உங்களை எழுப்பி உங்களை எப்படி குடும்பம் பார்த்தா மட்டும் பாருங்க. அட நம்ம ஆண்டிப்பட்டி அரசாவி அக்கா எக்கா எக்கா நீங்க என்னக்கா அங்க பண்றீங்க? டேய், நான் இங்க பிக்னிக்கா வந்திருக்கேன். என்னை குழியிலேருந்து எழுப்பி விட்டு என் நிம்மதி உறக்கத்தை எல்லாத்தையும் அவங்க கெடுத்துட்டு இப்போ அவங்க நிம்மதியாக தூங்குறாங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள நான் பழிக்கு பழி வாங்கணும். நீ எனக்கு உதவி செய். நீ என்னக்கா இப்படி சொல்லிட்ட? நான் உனக்கு உதவி செய்யாத பின்ன யாருக்கு உதவி செய்யறேன்? நீ மட்டும் ஆரம்பி, நான் மீதி எல்லாத்தையும் முடிச்சு விடுறேன். சரி சரி, இதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் ஆரம்பமாகுது. நீங்க எல்லாம் தூங்குறீங்களா? இரு உங்களை. டேய், நீ என் உறக்கத்தை எழுப்பிட்டு நீ நிம்மதியா தூங்குறிய? நீனு எழுந்துடுறா பப்ளு. ஐயோ அம்மா, என்னை யாரோ கழுத்தை நெரிக்கிறாங்கம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. அம்மா அம்மா சீக்கிரம் ஏந்துருங்கம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. யாரும் ஏந்திருக்க மாட்டாங்கடா, எல்லாம் நல்லா தூங்குறாங்க. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. என்ன நீ எழுப்புனல, ஏன்டா என்ன நிம்மதி இல்லாத ஆக்கிட்ட? நீ மட்டும் நிம்மதியா தூங்கலாமா? எழுந்துடுறா, சீக்கிரம் எழுந்துடுடா. ஐயோ என்னை விடு விடு, ஐயோ விடு விடு என்ன. அட என்ன யாருமே காணா? என்னை யார் இப்போ கழுத்தை பிடிச்சி நெரிச்சா? என்னன்னே ஒண்ணுமே புரியலையே. இது எல்லாம் நல்லா தூங்குறாங்க. அம்மா எழுந்துருமா, சீக்கிரம் எழுந்துருமா. டேய் பப்ளு, உனக்கு என்னடா ஆச்சு? நீ எழுந்து நடு நைட்ல கத்திட்டு இருக்க. ஐயோ அம்மா, என்னை யாரோ கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டாங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் உன் பக்கத்திலே படுத்துக்கிறேம்மா, உன் பக்கத்திலே உக்காந்துக்கிறேம்மா. எனக்கு பயமா இருக்குதுமா. அட என்னடா இவன் காலேருந்து வேலை செய்கிறான், இப்போ நைட்டுக்கு வந்து பக்கத்துலேயே படுத்து உயிரை வாங்குறானே இவன். இல்லை இல்லை பப்ளு அம்மா, நானும் கேட்டேன். ஃபஸ்ட்டு நாய் சத்தம் கேட்டுது, அதுக்கப்புறம் வந்து பேய் சத்தம் கேட்குது. அட நாளைக்கு வேற ஸ்கூலுக்கு வேற போகணும். இதேமாரி நடு நைட்டில் எழுந்து மூழ்கிக்கிட்டு எங்கள் உயிரை வாங்காதீங்க. அப்புறம் நான் ஸ்கூலில் கிளாஸில் போய் தூங்கினா எங்கள் மிஸ்ஸு என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாங்க, ஒழுங்கு மரியாதை எல்லாம் போய் படுத்து தூங்குவோம் வாங்க. பப்ளு, பேய் நாயின்னு சொல்லி எல்லாரையும் பயன்படுத்திட்டு இருக்காத, ஒழுங்கா தூங்கு. எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும், நீயும் சத்தம் போடாத, படுத்து தூங்கு. நாளைக்கு காலை ஸ்கூலுக்கு போகணும். பேயை சொல்லிக்கிட்டு நீ ஸ்கூலுக்கு போகாத இருந்த பெரும்பாலும் அடி வாங்குவ, புரியுதா? அட பேய பார்த்தோன்னு சொன்னது ஒரு குத்தமா? சரிம்மா, நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறேன். எல்லாம் தூங்குறீங்களா? நான் உங்களை யாரையும் சும்மாவே விட மாட்டேன். இருங்க, நாங்கள் இப்போ என்ன பண்ணுற மட்டும் பாருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் தூங்கவே முடியாது. டேய் முனிசு, இங்க வாடா. அவங்க யாரும் நிம்மதியா தூங்கக்கூடாதுடா. அவங்கள நீ கவனிங்கள, இதுக்கப்புறம் அவங்க தூங்குற எண்ணமே வரக்கூடாதுடா. அக்கா, ஆண்டிப்பட்டி அரசாயி அக்கா, நீ சொல்லிட்டல, இதுக்கப்புறம் அவங்க நிம்மதியா தூங்க முடியாது. இப்ப பாரு, குக்கரை போடுறோம் பாரு, அங்க இருக்கிற ஜாமான்லாம். ஐயோ அம்மா, ஜாமான் மேல ஊதுமா. ஐயோ என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன தூங்க விடாத பண்ணீங்களே, உங்களை தூங்க விடவே மாட்டேன் பாரு. என்ன பண்ற மட்டும் பாருங்க. இப்ப அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே நான் யாரையும் தூங்க விடலக்கா. ஐயோ பப்ளு அம்மா, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எல்லா ஜாமானும் நம்ம மேல வந்து விழுந்துகிட்டு இருக்குது. ஐயோ யாரா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஒருவேளை பப்ளு சொன்ன மாதிரியே இங்க பேய் தான் இருக்கு போல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இங்க பேய் இருக்குன்னு. யாரா நம்பினீங்களா நீங்க? ஐயோ என்னை யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரியே இருக்குதே. அம்மா என்ன ஆச்சு தெரியலையே. அம்மா அக்கா, இங்க பேய் கண்டிப்பா இருக்குதுக்கா. நம்ம சீக்கிரம் ஒரு சாமியார் இட்டுட்டு வந்து பார்க்கணுக்கா. அம்மா அம்மா, சீக்கிரம் சாமியாரை இட்டுட்டு வாங்கம்மா, எனக்கு பயமா இருக்குமா. ஓ, என்ன சாமியார் வச்சு கெடுக்க போறீங்களா? இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருக்குது. இந்த
பேய் என்ன இப்படி தூங்குது? நைட்டு ஃபுல்லாக நம்மளை படுத்தி எடுத்துடுச்சு. தூக்கம் பாரு, நல்லா தூங்குது. நைட்டு ஃபுல்லாக நம்ம தான் கண்ணை மூசிட்டு உக்காந்துருக்கோம் சிவராத்திரி மாரி. சத்தம் போடாதீங்க, பேய் எழுந்துற போது. சும்மாவே இருக்க மாட்டீங்க. ஆமாம், பேய் எழுந்துச்சுன்னா அவ்வளோதான். நைட்டு நம்மளை பண்ண கொடுமை என்னால் அதை இன்னமும் மறக்கவே முடியல. ஒரு சொட்டு தூக்கம் இல்லாத நான் மட்டும் மூழ்கிட்டு இருக்கேன். பயமாக இருக்குது. பசங்களா, பேய் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கட்டும். நான் போய் கோயிலில் போய் பூசாரியை பார்த்துட்டு வரேன். அம்மா, நீ போய் பூசாரியை பார்த்துட்டு வா. ஆனால் பேய் எழுந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுமா? எனக்கு பயமாக இருக்குதும்மா. பசங்களா, நீங்கள் ஒன்றுமே பயப்படாதீங்க. பேய் ஒன்றும் பகலில் நம்மளை ஒன்றும் செய்யாது. நான் போய் பூசாரியை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் டக்குன்னு இந்த பேய் இட்டுட்டு அங்கே வந்துடுங்க. நம்ம மந்திரிச்சு விடுவோம். அப்போ தான் இந்த பேய் இந்த இவளோட உடம்பு விட்டு சீக்கிரமாக போகும். புரியுதா? அம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதும்மா. நீ எதுக்கு பப்ளு பயப்படுற? நம்ம ஃப்ரெண்டை நாம தான் காப்பாற்றி ஆகணுமே. இந்த பேய் பிசாசு எல்லாத்தையும் விரட்டி அடித்து நம்ம ஃப்ரெண்டை நாம் தான் காப்பாற்றணும். இந்த பேயா நாமளாம் நீ ஒரு கை பார்த்துருவோம். ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். நம்மளுக்கு இன்னைக்கு பேயா நம்ம ஃப்ரெண்டா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். பேயை இன்னைக்கு விரட்டி அடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டு கூட ஜாலியாக விளையாடுவோம், ஸ்கூலுக்கு போவோம். எழுந்திருக்கட்டும், பார்த்துப்போம். அம்மா, நீங்கள் போய் சாமியாரை பார்த்துட்டு வாங்க. நாங்கள் பேயை பார்த்துட்ருக்கோம். சரி சரி, நாங்கள் போய் சீக்கிரம் சாமியாரை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். நீங்கள் உடனே பேயை இட்டுட்டு அங்கே வந்துடுங்க. புரியுதா? சரி சரிம்மா, நீங்கள் பயப்படாத போங்க. நாங்கள் வந்து பேய் இன்னைக்கு பார்த்துப்போம். பேயா நாங்களா? எங்கள் ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு முக்கியம். பேயை விரட்டிடிக்காமல் நாங்கள் விட மாட்டோம். என்ன, பேயோட உடம்பு ரொம்ப அசைகிற மாதிரி இருக்குது. அம்மா, என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப உடம்புலாம் வலிக்குதே. அம்மா, எழுந்திருக்க முடியலையே. என்னாச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையே. கடவுளே. ஆமாம் ஆமாம், உனக்கு உடம்பு வலிக்க வேண்டியதுதான். நைட்டு ஃபுல்லாக எங்களை துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிட்டு எங்களுக்கு உடம்பு வலி தாங்க முடியாது. நாங்கள் அழுதுகிட்டு உக்காந்துருக்கோம். ஆனால் நீனு தூக்கத்தில் ஏந்து எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு சொல்கிறேன். தாங்க முடியல வலி. எப்படியாவது காப்பாற்றுங்க இந்த பேய்கிட்டேருந்து ப்ளீஸ். என்ன சோனு பப்ளு நம்மளை பார்த்து பயந்து போய் உக்காந்துருக்குதோ? நாம் என்ன பண்ணிட்டோம்? இவங்களை ஒன்றுமே பண்ணலையே. சரி, இதுவும் நம்மளுக்கு நல்லது தான். நம்மளை பார்த்து பயந்து 2 ஜீவன் இருக்குது, பெரிய விஷயந்தான். அடியே, நான் உங்களுக்கு ஒன்றும் பயப்படல. உன் உடம்புல ஒன்று பூந்துருக்கு பேரு, அதுக்கு தான் நாங்கள் பயந்துட்டு இருக்கோம். அம்மா, நைட்டு என்ன அடி அம்மா, முடியல அம்மா என்னால். சோனு, எனக்கு ரொம்ப பசிக்குது சோனு. எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடு. அம்மா, அம்மா எங்கே காணோம்? ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் வந்து எனக்கு தோசை ஊற்றி கொடுக்க சொல்லு. என்னது, உனக்கு தோசை வேணுமா? நைட்டு ஃபுல்லாக உக்காந்துட்டு எனக்கு ரத்தத்தை கொடு, கிட்னியை கொடு, சட்னியை கொடுன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு பகலில் தோசை கேட்குதா? சரி, நீ நார்மலாக தான் இருக்க. இன்னும் உன் உடம்புல இன்னும் அந்த பேய் இன்னும் பூரலை. நல்லதுக்கு தான் இதுவும். சரி சரி. ஏய், அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சாமியாரை பார்த்துட்டாங்கன்னா சீக்கிரம் வர சொன்னாங்க. சரி, எப்படியாவது இவளை இட்டுட்டு போயிடணும். எனக்கு ரொம்ப நிறைய பசிக்குதுன்னு சொல்கிறேன். யாராவது டிஃபன் கொடுக்குறீங்களா? அம்மா எங்கே பண்ணாங்க? அம்மாவும் காணோம். எங்கே போச்சுன்னே தெரியல. ஏய், அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. நம்ம போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வரலாம். நம்ம தெருமுனையில் ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் திறந்துருக்காங்க. போய் சாப்பிட்டு சீக்கிரம் வருவோம். ஓகேவா? ஹை சாரி, நம்ம ஹோட்டலில் சாப்பிட போகிறோம்மா. ஹை, பரோட்டா சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம். சூப்பர். சீக்கிரம் நேற்று போ, பசிக்குது. சீக்கிரம், பசிக்குது பசிக்குது. பேய் கூட ஹோட்டல் தான் பிடிச்சிருக்குது. வீட்டில் சுடுற தோசையோட ஹோட்டல் சாப்பாடு தான் பேயும் விரும்புது போல. எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்குது. சரி வா, அம்மா கூப்பிட்றாங்க, சீக்கிரமாக போகலாம் வா. என்ன ஏமாத்தி நீங்கள் பேய் ஓட்டத்துக்கு இட்டுட்டு போறீங்கல்ல, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். உங்களை போற வழியில நான் என்ன பாடுபடுத்துற மட்டும் நீங்க பாருங்க. அதோட நீங்க ஓடி போயிடுவீங்க. சாமி, எங்க குடும்பத்தை நீங்க தான் காப்பாற்றணும் சாமி. என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சி ஆட்டுது சாமி.
அம்மா அழாதீங்க, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா. எங்கே போனானே தெரியல. ஆனால் வரும்போது அவன் பேசுகிற விதமும் சரியில்லை, நடக்கிற விதமும் சரியில்லை. பேய் பிடிச்ச மாதிரி ஆடாடும் ஆடுறான். என்னன்னே தெரியல, காப்பாத்துங்க சாமி. சரி, நீ ஒன்றும் பயப்படாத. குழந்தை இட்டுட்டு வந்த சந்நிதிக்கு இங்க இருக்கிற பிள்ளையாரு அந்த பேயை விரட்டிடுவாரு. நீங்க உடனே போ. ஏய், என்ன விரட்டத்துக்கு நீனு கோயில்ல போய் உக்காந்துருக்கியா? நான் வர மாட்டேன். அப்படி வந்தாலும் அங்க இருக்கிற பூசாரிய சும்மா விட மாட்டேன். ஏய் பப்ளு, அங்க பாரு, பேய் வரதுக்கு முன்னாடி காக்காலாம் நிறைய வந்திருக்குது. சாமி சாமி, அதான் அந்த பேய் வருது பாருங்க, எங்களை காப்பாத்துங்க சாமி. ஓ, நீதான் அந்த பூசாரியா? என்ன விரட்ட வந்த பூசாரியா? ஏய், ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ காலி பண்ணு. என் கிட்ட வந்த நீ தும்சமாயிடுவ. யாரு தும்சம் ஆவறான்னு பார்த்துடலாம். ஒழுங்கா இந்த குழந்தைய விட்டு வெளில போ, இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறதே வேற. உன்னுடைய மந்திர சக்திக்கெல்லாம் நான் பணியவே மாட்டேன். ஓ பாப்போமே. ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் க்ரீம் க்ரீம் க்ளீம் க்ரீம் க்ரீம் க்ளீம். நீ ஒழுங்கா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. எனக்கு அந்த பசங்க வேணும். அந்த பசங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அதையும் பார்த்துடுவோமே. ஓம் ஐம் க்ளீம் க்ரீம் க்ளீம் க்ரீம் ப்ளங் க்ரீம் ப்ளம் ப்ரிங். ஐயோ, என்ன இது ஒரு மந்திரக்கட்டு மாரி வருது, என்னன்னே தெரியலையே. ஏய் பூசாரி, என்னை விடு. இன்னைக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. ஒழுங்கா என்னை விடு. இப்ப பாரு உன்னை எப்படி விரட்டுறான்னு பாரு. இந்த வேப்பலையை இந்த நெருப்புல போட்டு பொசுக்கி அதுல வரல சாம்பல்ல உன்னை மூச்சு அடக்கி வெளியில அனுப்புறனாலேன்னு பாரு. யோ பூசாரி, என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் மட்டும் மந்திரக்கட்டுல இருந்து வெளியில வந்த உன்னை பொசுக்கிடுவேன். ஒழுங்கா என்னை விட்டுடு. நான் உன்னை மாரி எத்தனை பேய பார்த்துருப்பேன். நீ எனக்கே சவால் விட்டுறியா? இரு, இன்னும் என் மந்திரக்கட்டு நான் முடியல. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கவே போறேன். ஓ ஐயோ, மூச்சு அடிக்குது பூசாரி. எப்படியாவது விட்டுடு பூசாரி. என்னால முடியல, நான் இந்த உடம்பை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். உங்க எல்லாரையும் கொன்னு அதுல இருக்க ரத்தத்தை உறிஞ்சி 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 நான் பெரிய பேயா மாற போறேன். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஓம் க்ளீம் க்ரீம் க்ளீம் புஷ். ஐயோ அம்மா, எனக்கு என்னாச்சு? நான் திடீர்னு விழுந்துட்டேன், என்னன்னு தெரியலையே. ஐயோ, என்னவோ போடுறீங்களே, உடம்புலாம் எரியுது. எதுவும் போடாதீங்க, என்னால தாங்க முடியல, உடம்புலாம் எரியுது. ஐயோ அம்மா, என்னை காப்பாத்துங்க. ஐயோ சாமி, என் மேல என்னையா போடுற? உன் மேல போடுறது எல்லாமே மந்திர பொடி. நீ இந்த உடம்பை விட்டு போடுற வரையும் நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இதுக்கே பயந்தா எப்படி? இன்னும் ஹைலைட் ஒன்று இருக்குது. இரு இரு. ஐயோ, இது நம்மளால தாங்க முடியலையே. இதுக்கு மேல என்ன ஹைலைட்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ, திடீர்னு என்னை வந்து இங்க உட்கார வச்சுட்டாங்களே. ஐயோ, என்னமா பார்த்த வைக்கிறாங்களே, என்னன்னே தெரியலையே. ஐயோ கடவுளே. ஐயோ, சாமிக்கு என்னமா ஊத்துறாங்க. ஐயோ, அபிஷேகம் பண்றாங்க. ஐயோ, நம்ம மேலேயே ஊத்தி அபிஷேகம் பண்ண. ஐயோ, உடம்பெல்லாம் எரியுது. அம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. எட்ரா கொடுத்த அந்த பேய் மேல ஊத்துறா கொடுத்த. பசங்களா, என்னை பழி வாங்குறீங்களா? நான் இந்த உடம்பை விட்டு போயிட்டேன்னா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க. நீங்க தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கீங்க. என்னை விட்டுடாதீங்க பசங்களா, என்னை காப்பாத்துங்க. உடம்பெல்லாம் எரியுது பசங்களா, முடியல பசங்களா. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, மஞ்சள் தண்ணி ஊத்தினாவே நான் சாந்தமாயிடுவானே. ஐயோ, ஊத்தாதீங்க, மேலே ஊத்திட்டீங்களே. நான் இதுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு தான் போறேனே. கடவுளே, இந்த உலகத்துல எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே எதுவுமே இல்லை. ஆனா உங்க கூட பழகின கொஞ்ச நாள் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஜென்மத்தை விட்டு போறேன். அடுத்த ஜென்மம்னு வந்தா நீங்க தான் எனக்கு ஃப்ரெண்டாவே அமையணும். நான் போயிட்டு வரேன்.
என்னை மன்னிச்சிடுங்க எந்த தப்பு செஞ்சாலும். பசங்களா, நான் போயிட்டு வரேன். பாய் பசங்களா. பசங்களா, உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்ச பேயை நான் விரட்டிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு நார்மலாக ஆயிடுவாங்க. அவங்க கூட ஒழுங்காக படிங்க, ஸ்கூலுக்கு போங்க. அங்கேயும் இங்கேயும் 12 மணி நேரம் அது இது எங்கேயும் போய் விளையாடாதீங்க. இப்போ அனுபவப்பட்ட மாதிரி அப்புறம் மறுபடியும் அனுபவப்பட வேண்டியதாக இருக்கும். சரி சரி சாமி, இதுக்கப்புறம் நாங்கள் 12 மணி நேரத்தில் எங்கேயும் நாங்கள் போகவே மாட்டோம், விளையாடவே மாட்டோம். எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியமே. சரி சாமி, ரொம்ப நன்றி சாமி அந்த பேயை விரட்டி விட்டதுக்கு. சரி சரி பசங்களா, போயிட்டு வாங்க பசங்களா. எப்பயும் கடவுள் உங்களுக்கு துணை இருப்பாங்க.